அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தலைமுடிக்கு ஏற்கனவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா டை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டை போட்டு தலையில் பார்த்திங்கன்னா நிறைய கொப்பளங்கள் வந்திருக்கும். அது சில டைம்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறையா புண் வச்சு தலையில் அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரெமிடி, அதாவது இந்த ஆயிலை உங்கள் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எண்ணெய் தாங்க நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப நேச்சுரலானது. இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இது முடியும் நமக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். ஏற்கனவே நம்ம தலையில் பொடுகு, பேனு இந்த மாதிரி தொல்லைகள் எது இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கு நல்லாவே க்யூர் ஆகும். அந்த அளவுக்கு சூப்பரான எண்ணெய் தாங்க இந்த எண்ணெய். இந்த எண்ணெயை நீங்கள் தலையில் மட்டும் தேய்க்கிறது இல்லாமல் கை, கால், முகங்கள்லாம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த சொறி, சிரங்கு, அரிப்பு எது இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கு சரியாகும். இது ஸ்கின் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்ஸில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த எண்ணெயை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த கெமிக்கல் டை போட்டவங்களுக்கு எப்படி நம்ம தலைமுடியை சரிப்படுத்துறது அப்படின்றதுக்கான டெமோ தான் இது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வேப்பலை எடுத்திருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு நான் வேப்பலை எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஆலுவேரா ஜெல் கட் பண்ணி ரெடியாகவே நான் தனியாக இங்கே நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தாற் போல் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது ரொம்பவே நல்லது, முடி நல்லா கருமையாக வளரும். அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் நான். ஒரு கப்புக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தேவைனாலும் தேவைக்கு தகுந்தாற் போல் நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதை எப்படி மிக்சியில் அரைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலை, கருவேப்பிலை, ஆலுவேரா ஜெல் எல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அப்படி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த எண்ணெய் நமக்கு கெட்டு போயிடும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணிக்கு பதிலாக நம்ம எண்ணெயவே, தேங்காய் எண்ணெய், அதுவும் மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாயை நான் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இந்த இரும்பு கடாய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தூக்கி இதில் ஊற்றிடலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்ததை நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் நம்ம கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம தலைக்கு மசாஜ் மாதிரி தான் நம்ம தேய்க்க போகிறோம். இப்போ அதனால் நான் இப்போ கொஞ்சம் இது கூட தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது நம்ம ஒரு கப்புக்கு தேங்காய் எண்ணெயை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ இந்த எண்ணெயை சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம எண்ணெய் ஊற்றி தான் நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ அது கூட நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் நான் கலந்து விட்டேன். இப்போ இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக நல்லா சூப்பராக வந்திருக்குதுன்னு எண்ணெய் இன்னும் நல்லா இது கொதித்து சரியான பதத்துக்கு வரட்டும். வந்த பிறகு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு நல்லா வரணும். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா பபிள்ஸாக நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு நமக்கு வந்துடணும் எண்ணெய். அப்போ தான் எண்ணெய் கெட்டு போகாது, நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக வந்திருக்குதுன்னு. பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு நல்லா வந்துடணும். இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாள் நீங்கள் நல்லா தலையில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் நமக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்கள் எப்போல்லாம் தலை தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் தலையில் நல்லா இதை தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா இது ஊறட்டும். ஊறின பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் சேக்காத்தூள் போட்டு நல்லா உங்கள் தலைமுடியை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி பார்க்கையிலே பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய இந்த கொப்பளங்கள் எல்லாமே நமக்கு சரியாயிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கெமிக்கல் டை இந்த மாதிரிலாம் போட்டிருப்போமா, அந்த மாதிரி போட்டிருக்கும்போது இந்த இதை யூஸ்
யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏன்னா இதில் வேப்பிலை எல்லாம் சேர்ந்துருக்கு. வேப்பிலைக்கு மருத்துவ குணம் நிறையவே நிறைஞ்சிருக்கு. அதனால் நம்ம இதை தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பொடுகு, பேன் தொல்லை, கொப்பளங்கள் எல்லாமே நமக்கு சரியாயிடும். முடியும் நமக்கு நல்லா வளரும். முடி கொட்டுற பிரச்சனையும் நமக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு நிற்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஸ்கின்ல இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கை, கால், முகங்கள் எல்லாமே நல்லாவே ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். முகத்தில் கூடிய இந்த அரிப்பு, இந்த மங்கு, மரு எல்லாமே நமக்கு சரியாக இருக்கும். இது தலைமுடிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ் சில சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.